டெஃபினட்டா வந்து சொல்லலாம். நாங்க அவ்வளோ பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ வந்து வி அஃபிஷியலி வெல்கம் ஹிம் டு த கேங்ஸ்டர் ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகா ஒரு கேங்ஸ்டர் இருந்தா அப்புறம் நாங்க எப்படி ஃபைட் எல்லாம் பார்க்க லவ் தான் பண்ணுவோங்கிற மாதிரி பிரசன்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இட் வாஸ் லவ்லி சீயிங் யூ இந்த மூவி அண்ட் இட் வாஸ் பிரில்லியன்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணோன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு. நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அஜித் சார். அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும், அவர் மாதிரி நடிச்சு பார்க்கணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைம்ல திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு. அப்போதான் நான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆயிருந்தேன். ஏர்போர்ட்டில் மச்சி நேராக இங்கே வந்துரு அப்படின்னு நேராக போனோம். மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அப்போதுலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கெட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. எனக்காக ஒவ்வொரு தடவையும் அது மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு. அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவு நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது, பா எத்தனை வருஷமா தள்ளி போயிட்டு இருக்குல்ல, ஃபைனலி வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணாரு. அந்த ஒரு ஹக் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அண்ட் ஹக். இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே தேவைப்படலை, வேற எதுவுமே பெருசு இல்லை. ஆதிக், தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. அது எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சுக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, எனக்கு ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது, எப்படி மாற்ற போறாருன்னு தெரியாது. ஸ்பாட்ல திடீர்னு டைலாக் வந்து ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூமில். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் வாங்க காஸ்டியூம் போடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணு. என்னையா ஷார்ட் அப்படின்னா வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகை அரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாகு புன்னகை அரசிக்கு தெரியாமல் பண்ணோம்ல அப்படின்னு இருந்தது, அது வேற பயம். அப்புறம் டப்பிங்ல அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு புன்னகை அரசிட்ட கேட்டுட்டு மாத்திக்கிறேன் ஏதோ டைலாக் மாத்தினேன். கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடிச்ச ஒரு படம். ஆனா ஆதிக், தேங்க்யூ ஸோ மச். ஹேட் கிரேட் டைம். ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. ஒவ்வொருத்தரா பேர் எடுத்து நான் இப்போ சொல்லலை டைமுக்காக. பட் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி, நடிகைகளும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன ரசிகர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக்கு வந்து அதெல்லாம் தவிடு பொடியாக்கி ஒவ்வொரு ஷாட் வைக்கும் போதும் இன்னைக்கு தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ, ஷாட் முடிஞ்ச உடனே ஆதிக்கும் ஒரு அசோசியேட் ஹரிஷும் விசில் அடிச்சு கைத்தட்டி தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிருவாங்க. அப்படி ரசிச்சு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது. இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிக், அடுத்த படம் நம்ம பண்ணோம்னா உங்க கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much for the wonderful opportunity. Maitri Movie Makers, welcome to Tamil cinema and இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை நீங்க தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். Thank you so much. Thank you everyone. நன்றி. Thank you sir. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.